வாங்க பாலக்கீரை பருப்பும் எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரையை நல்லா உப்பு போட்டு 2 தடவை அலாசி வச்சுக்கோங்க. அலாசின கீரையை எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 5-6 பூண்டு போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். அப்புறம் நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. குக்கரை மூடி ஒரு விசில் விடுங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க, கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஜீரகம் போட்டு 2 காஞ்ச மிளகாய் போடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை எடுத்து நல்லா அதில் போட்டு வணக்கி எடுங்க. ஓரளவுக்கு கீரை நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு விசில் விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா குக்கரில், அது கூட சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சி வச்சுட்டா பாலக்கீரையும் பருப்பும் ரெடி. சுவையான கீரை ரெடி.